நாங்க சொல்றதுக்காக இங்க உட்காரல. ஏன்னா எல்லாருமே இல்லப்பா, நாங்க சொல்றதை விட இத படத்தை பார்த்து வந்த ஊடக நபர்கள் பேசும்போது தான் அது உண்மையிலே நல்லா இருக்கும். நாங்களே எங்களை பத்தி பெருமையா சொல்லக்கூடாது, எங்க படத்தை பத்தி பெருமையா சொல்லக்கூடாது. கார்த்திக் ரொம்ப நன்றி. நான் ஒரு சம்மரியே பண்ணிட்டீங்க கார்த்திக், ரொம்ப அழகா ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டீங்க. நாங்க எதுவுமே பேச வேணாம்னு பண்ணிட்டீங்க. அதே மாதிரி சோம சார் ரொம்ப அழகா அழகா பேசினாரு. பாலா ரொம்ப நன்றி உங்களுடைய வார்த்தைகளுக்கு. ஊடக நபர்கள் பேசும்போது தான் அவங்க வீடியோவில் பேசுகிறாங்க கொஞ்சம் பேர், பட் நிறைய பேர் பேசுறது இல்லை. அவங்க பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சோம். காதல் என்பது பொது உடைமை, ஒரு போல்டு அட்டெம்ப்ட் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கதை. போல்டுனா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ரொமான்ஸ் காமிச்சு, இல்லை எக்ஸ்ட்ரீமாக என்ன சொல்கிறது செக்ஷுவாலிட்டியை காமிச்சு அதை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை. இது சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு உணர்வுபூர்வமான காதல் கதை. உணர்வுபூர்வமான காதல் கதைனா தன் பாலினர் ஈர்ப்பை பற்றி, அந்த காதலை பற்றி ஒரு அழகான ஒரு காவியமாக ஜெயபிரகாஷ் எடுத்திருக்காரு. இது மேன்கின் ஃபிலிம்ஸ் ஜியோ பேபி சார் இன்னும் டேட்டட் இன் கிச்சன் படமெல்லாம் எடுத்தவர். காதல் அப்படின்னு மம்முட்டி சார் நடித்த படம். எத்தனை பேர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க? காதல் அப்படின்னு படத்தில் மம்முட்டி சாரே நடித்தார். அதில் அவர் தன் பாலின ஈர்ப்பாளராக இருப்பார். அதை கேவா சொல்லுவாங்க. அதை ஜோதிகா மேம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தெல்லாம் ஜியோ பேபி ரொம்ப போல்டாக மலையாளத்தில் எடுத்தார். காதல் பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக படமாக அமைஞ்சுது மலையாளத்தில் லாஸ்ட் இயர். அந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வரலன்னு நம்மளாம் நிறைய பேசிகிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் மலையாள சினிமாவில் ரொம்ப அட்வான்ஸாக எடுக்கிறாங்க, புதுமையாக படம் எடுக்கிறாங்க, தமிழில் யாருமே எடுக்கிறது இல்லைன்னு வரும்போது இந்த படத்தை ஜியோ பேபி அவர்களும் மேன்கின் சினிமாஸ் ஜொமோன் எவ்ரிபடி அவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்கும்போது ஒரு 1 இயராக ரொம்ப அவங்க எப்படியாவது இது மக்கள் மத்தியில் கொண்டு வரணும், மெயின் ஸ்ட்ரீம் படமாக மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது, டிஸ்ட்ரிபியூஷனில் அவங்க பிரச்சனை வரும்போது, நான் இந்த படத்தை 1 இயர் முன்னாடியே கேட்டேன், நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி என் கையில் இந்த படம் உங்கள் முன்னாடி சேர்ந்துருக்கு. இன்றைக்கி ஊடக நண்பர்கள்லாம் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது உண்மையிலே சரியான ஒரு டிசிஷன் தான் நம்ம எடுத்தோம். இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரது ஒரு சரியான முடிவாக நான் பார்க்குறேன். அதுக்கு ஊடக நண்பர்களுக்கு நன்றி. மக்கள் இந்த மாதிரி படைப்புகளை தமிழ் சினிமாவில் நீங்கள் வரவேற்றதான் புதுமையான முயற்சிகள் வரும். இல்லைனா நீங்கள் மலையாள சினிமா ஓடிடியில் டப்பிங்லையோ இல்லை சப்டைட்டிலோட தான் பார்க்கணும். தமிழ் சினிமா வளரணும், அடுத்த கட்டம் போகணும். புதுமையான படைப்புகள் மீண்டும் பல பேர்கிட்ட இருக்குது. அவங்களாம் வரணும்னா மக்கள் எல்லோரும் இந்த மாதிரி படங்களை திரையரங்கில் போய் பார்க்கணும். அதுக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய துணையாக இருக்கணும். இப்போது இந்த படம் பார்த்து வந்த உடனே ஊடக நண்பர்கள்லாம் கொண்டாடினதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு படைப்பை தான் நம்ம கொண்டு வந்திருக்குன்னு அதுக்கு ஜெயபிரகாஷ்க்கும் கலேஷ், லிஜோமோல், அனுஷா இங்கே வந்திருக்காங்க, அனுஷா, ஸ்ரீ சரவணன், டேனி எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அவங்க அவ்வளோ பிரமாதமாக உழைச்சாங்க. வினீத் சார் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு, நாங்கள் இவ்வளோ இது பண்ணோம், எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு. ரோகிணி மேம் பற்றி சொல்லவே வேணாம். ஷி வாஸ் ஆல் அவுட் சப்போர்ட்டிங் த ஃபிலிம். எல்லோருமே அவங்க ஒரு டோட்டலான ஒரு எஃபோர்ட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களாம் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த எஃபோர்ட்டுக்கான ஒரு ரெக்கக்னேஷனாக அங்கீகாரமாக பார்க்குறோம். இந்த படத்துக்கு இன்னும் பல அங்கீகாரம் வர எதிர்பார்த்துட்ருக்கோம். நன்றிகள். உங்களுடைய இந்த வரவேற்புக்கு மிக்க நன்றி. ஜெயபிரகாஷ் பேசுவார். எல்லாமே முன்னாடி வந்த சாரோட பேர் நம்ம கார்த்திக் சார் பேசிட்டாங்க. அப்புறமா பேர் தான் ஐயா அவர் பேசுனது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஆக்சுவலி அவர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ஆன்சர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வேற ஆக்சுவலி நீங்கள் கேள்வி கேட்கலாம். எனக்கு பேசுறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே சார் சொல்லிட்டாங்க, ரிவ்யூவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லணுமோ படத்தில் சொல்லிட்டேன். இனி நீங்கள் என்ன கேட்குறதா தான் கேளுங்க. அப்பா கேரக்டர் சாமுக்கு ஒரு 1 இயர் கொடுக்குறாங்க. ஏன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, பயந்தாங்க? என்னங்க 1 இயர் கண்டிஷன் கொடுத்தாருல, ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல சாம்? ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அவ இதுக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த டாலோட கதையை சொல்கிறா. இது இன்னைக்கு இந்த 1 வருஷத்தில் மாற போகிறது இல்லை. நான் பிறந்ததே இப்படி தான், இவ்வளோ வருஷமாக நான் இப்படி தான் இருக்கேன், எனக்கு நண்டு பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்தது, நான் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அவங்கள அந்த பேரை மீட் பண்ணப்போ தான் எனக்கு திருப்பியும் பழைய மாதிரி நான் ஆகினேன். இனிமேல் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் எல்லாம் சொல்லி பார்த்தேன், உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முத்தம் அவங்க செய்கிற அந்த காட்சியை வைக்கிறதுக்கு காரணம் தான். வேற எனக்கு எந்த வழியுமே தெரியல உங்களை அது புரிய வைக்க அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணுறாங்க. சொல்யூஷன் கிடையாது சார், இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். டிஸ்கஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட், புரிதலுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது. எதுவுமே எப்பவுமே தீர்வாயிடாது. இந்த படம் இன்னொரு படத்துக்கான தொடக்கம். ஆக்சுவலா அப்பா அம்மா ஒரு டைம் கேக்குறாங்க சார். ஆமா, எல்லாருமே இப்போ அதே ஒரு லேடியா இருந்தாலும் அவங்க டைம் கேட்பாங்க. இப்போ அப்பா அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த சிச்சுவேஷன்ல கேக்குறாங்க. ஏன் நீங்க அந்த டைம் கூட கொடுக்க மாட்டீங்க? இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவுன்சிலிங் போலான்றாங்க. கவுன்சிலிங் பண்ணா அவரு என்ன சொல்றாருன்னா ஒரு வார்த்தை, எங்களுக்கும் புரிதல் கிடைக்கும், உனக்கும் புரிதல் கிடைக்கும்ன்ற. அப்ப கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே, அடமெண்டா இருக்காங்களே. இந்த மாதிரி மாறின ஒரு அடமெண்ட் ஆயிடுவாங்களா? இல்ல, அப்படி கிடையாது. இதுல ஏன் அது அடமென்சி கிடையாது. அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க வேணா கவுன்சிலிங் போலாம்.
இவங்க கவுன்சிலிங் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீங்க இருக்கீங்க இதேதான் சரி. ஏன்னா நாங்க என்ன கேக்குறோம்னா, இல்ல இல்ல அப்பா அம்மாக்கு அன்னைக்கு தான் தெரியுது, அது கரெக்ட், புரிதலுக்காக அவங்க கேக்குறாங்க. கரெக்ட். அவங்க கவுன்சிலிங் போலாம், இவங்கள கவுன்சிலிங் போகணும்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அதுக்கு முன்னாடி வேற கண்டிஷன் வச்சுறாரு, 1 வருஷம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு. ஸோ அவர் வந்து இவங்களை மேனிப்புலேட் தான் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்கு ரிப்ளையா அவங்க சொல்றாங்க சினிமா தரமா இருக்கு, இதனால பண்ண முடியாதுன்னு அவன் சொல்றான். இவ்வளோ நாள் நான் காத்து இருந்துட்டு இனிமேல் என்னால் முடியாது, அவனால முடியல, அவ்வளோதான். அந்த அந்த என்ன சொல்றீங்க, அந்த பிடிவாதம் ஏன்னா அது காதல்னால வருது. காதலிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிடிவாதம் இருக்கும். எஸ் எஸ் இல்லாம இல்ல. நான் சினிமா துறை ஓகே, இந்த ஸ்டோரி இது வந்து நம்ம படமா காமிக்கிறோம், இது வந்து இது இருக்காது. பட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு நிஜமா எங்க இருந்து யாராவது 2 பேரை பாத்தீங்களா? இல்ல வீட்ல அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல வீட்ல இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஓகே, நான் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் சொல்றேன். ஏன்னா முன்னாடி கேட்டதை நான் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன், ஏன் இந்த கதையை பண்ணலாம். என் வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துன்னு வச்சுங்க, இன்னைக்கு என் பையன் இருக்கான், பையனில் பொண்ணு யாருக்காவது இப்படி நடந்திருந்தா 100% இந்த இதில் லக்ஷ்மி ரியாக்ட் பண்ண மாதிரியோ இல்லை வினீத் ரியாக்ட் பண்ண மாதிரி தான் நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் 100%. ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியாது, என்னோட உலகம் வேற. ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்ன? அவங்கள வந்து வீட்டுக்கு வெளியே அனுப்புறதோ, இல்லை ஆணவ கொலை பண்ணுறதோ, இல்லை அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ, இல்லை என்ன சொல்கிறது, அவங்க வந்து வக்கரமான அவங்களே நம்ம வந்து புரிஞ்சிக்காம சீப்பாக பார்க்குறதோ கிடையாது. புரிஞ்சுக்க நம்ம எப்போ வந்து முயற்சி பண்ணுறோமோ அப்போ தான் அன்பு, காதல், மனிதம் எல்லாமே ஆரம்பிக்குது. எப்போ நம்ம புரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ, மற்றவன் சரியில்லைன்னு நினைக்கிறோமோ, அப்போவே எல்லாமே நின்றுடுது இல்லையா? ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் இந்த கதையை நான் எழுத ஆரம்பித்தேன், தவிர இந்த மாதிரி ஒரு பேரை பார்த்து கிடையாது. இதை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இதை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா கரெக்ட். அன்னைக்கு நான் சொன்னேன், அதனால தான் ரிப்பீட் பண்ணல. சொன்னீங்க சரிங்களா, இது மாதிரி ஸ்டோரிலாம் பார்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? இல்ல கட்டாயமா இல்ல அப்படி சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல டெஃபினட்டா அப்படி கிடையாதுங்க. இந்த கதை அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்தது, அதனால நான் அது சொன்னேன், அது உண்மையா நடந்தது. சார் போல்டா இந்த கிளைமாக்ஸை கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது. கொஞ்சம் சமூகத்தில் விழிப்புணர்வு நானே கூட சொன்னேன். ஆக்சுவலாக இந்த கதையை இப்படி கூட இவரே 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சமூகத்துக்காக அவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ண விட்டுருலாம்னு எங்கேயாவது தோணுச்சா உங்களுக்கு? ஏன் கேட்குறேன்னா, போல்டாதான் சொல்லணும்னு தோணுச்சா? ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தியாகியா இருக்காரு. அவரே 2 பேரையும் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ளார அவங்க 2 பேரும் ஒன்னா இல்ல, அது வேற ஒரு கதையா இருக்கும். நம்ம பார்ட் 2 காதல் என்பது பொது உடைமை பார்ட் 2. உங்களுக்கு டைம் ஆகுது சொன்னீங்க பாருக்கு. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பெண்களும் ஓடி வருவாங்க கடற்கரையில. அனுஷாவும் லிஜோ மட்டும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுருக்க மாட்டாங்க, மத்த பெண்கள் எல்லாம். சோ இன்னும் சமூகத்துல அப்படிதான் சில பேர் மறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா நிறைய பேர். ஆமா அதுதான், அது ஒரு சிம்பாலிக்கா ஒரு ஷார்ட்டா. இந்த 2 பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து ஓபன் ஆயிட்டாங்க. அவங்க மீதி பேர்லாம் மறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சமுதாயத்துல இன்னும் வெளியில வர முடியாம தவிக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள பசங்களை வந்து பேரண்ட்ஸ் ஏத்துக்கணும்னு நினைச்சா கூட அவங்க பயப்படுற ஒரே விஷயம், சுற்றி உள்ள சமூகம் என்ன சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம புள்ள நம்ம பெற்று வளர்த்துட்டோம், நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அக்கம் பக்கத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்றதான் இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? அன்பு தாங்க அதோட பெருசு. நீங்க உங்க குழந்தைங்க மேல அன்பு அதிகமா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா மத்தவங்க சொல்றது பெருசா படாது. அதுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, மத்தவங்களுக்கு கிடையாது, உங்க பிள்ளைங்களுக்கு தான். குழந்தை மேல நம்ம வைக்கிற அன்பு அடுத்தவங்க பேசுற வார்த்தை சாகடிச்சு சார் நம்மள. இல்ல அதுதான் சார் சொல்றேன் நான். அந்த அன்பு வந்து நிஜமாவே ரொம்ப பெருசாவும் உண்மையாகவும் இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து வெளியில இருந்து ஒருத்தர் பேசினானா உங்க பிள்ளைக்காக நீங்க வந்து அவங்கள பார்த்து பேச முடியும், உங்களால நெஞ்ச நிமிர்த்து நிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த விஷயத்துல சாருக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன் சார். என்னுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு பிக் க்ளோஸ் நண்பர், அவர் வந்து நேற்று எனக்கு கால் பண்ணி, உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த படம் நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம், அதாவது வந்துட்டு இருக்கோம். நேற்று எனக்கு அவர் சொன்னார், ரொம்ப க்ளோஸ் நம்பர். அவர் வந்து திடீர்னு என்கிட்ட வந்து தகவலாக சொன்னார். அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட். என் மகள் வந்து திருநம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டா, நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டோம். திருநம்பியாக இன்னைக்கு கன்வெர்ட் ஆகிருக்கா, அது பிறகு நாங்களாம் ஒரு கெட் டுகெதர்லாம் பண்ணுறோம், நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து என்னோட மகளோட சேர்ந்து படித்தவங்க. அவங்க திருநம்பியாகணும்னு ஆசைப்படும் போது அந்த ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் வாங்க, நம்மலாம் வந்து
பையன் பேர் சொல்றாங்க. இப்போ அவன் பையன் ஆயிட்டா அவங்க கூட நான் வந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணணும், நீங்களாம் வாங்கன்னு சொல்லும்போது நான் உண்மையிலேயே மனசார நினைச்சேன் இந்த சமுதாயம் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தொடக்கத்தில் தான் இருக்கு. அந்த ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணல, அந்த ஃபேமிலி அதை ஏத்துக்கிட்டு நான் ஒத்துக்கிறேன். இதுவரை நீங்க பெண்ணா பார்த்த என் மகள், இனிமே அவர் பையன் என் பையன், நீங்க வந்து பாருங்க மீட் பண்ணுங்க சொன்னாங்கல்ல, அது பெரிய தொடக்கமா போயிட்டு இருக்கும்போது இதுவும் அந்த மாதிரி ஒரு தொடக்கமா தான் வரும். இந்த படம் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தானே தவிர இது எல்லாரும் மாறணுன்றதுக்காக கிடையாது. இது எல்லாரும் மாறணும், எல்லாரும் வந்து இதை ஏத்துக்கணும், ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் பண்ணி. ஓகே சார், நீங்க ஒரு தயாரிப்பாளரா ஒரு நல்ல கருத்தை சமூகத்துக்கு விதைக்கணும்னு பண்ணிட்டீங்க. சப்போஸ் இதே சூழ்நில நம்ம உறவுகளுக்கும் நமக்கும் நடந்தா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா இப்போ வினீத் ஒரே ஒரு சொல்லுங்க, சினிமா தானே கிடையாதுங்க. வினீத் சார் மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுவேன், கேட்டு பார்ப்பேன். அவங்களுக்கான புரிதல் ப்ராப்பரா இருந்தது வச்சுங்களேன், இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் நீ வாழ நினைச்சேன்னா வாழ்மா தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வினீத் சார் அந்த கேரக்டர், தேவராஜ் கேரக்டர் மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுவேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். எதனால இங்க கேட்டார் பார்த்தீங்களா, எதனால இந்த காரணம், ஏன் வந்து தன் பாடல் மேல ஈர்ப்பு வந்தது, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இதெல்லாம் நான் வந்து சைக்கலாஜிக்கலா ஏதாவது பண்ண முடியுமா, உனக்கு ஏதாவது விஷயம் இருக்கா. ஆனா ஜெயபிரகாஷ் இதுல அவ்வளவு அழகா முதல்ல சொல்லியிருக்காரு, சின்ன வயசுலதே எனக்கு வந்து தன் பாலின மேல் தான் எனக்கு ஈர்ப்பு, பசங்க கூட பழகிறதுக்கு எனக்கு இதுவாக இருந்தது, பெண்ணு கூட பழகிறதுக்கு கூச்சமாக இருந்தது சொல்கிறான். அதாவது நான் பெண்ணு கூட பழகும்போது கூச்சமாக இருந்ததுன்னு அர்த்தம் எனக்கு ஈர்ப்பு இருக்குது, நான் எப்படி போய் பழகிறதுன்னு தெரியல, ஆனால் பையன் கூட நம்ம ஃப்ரீயாக பழகிறேன்ப்பா, ஏன்னா பையன் கூட பழகும்போது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, சின்ன வயசுலேருந்து சொல்கிறான். அப்போ சின்ன வயசுலேருந்தே மனசார அப்படி தான் வாழ்ந்திருக்கான்னா அவளை போய் நீங்கள் புஷ் பண்ண முடியாது. நீ வந்து இல்லை தன்பாளையம் இருப்பில் பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு புஷ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தையா நம்ம கிட்ட வளர்ந்துட்டாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த பொண்ணு வாழ்ந்துட்டாலாம் பல விஷயங்கள் நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடா ஜெயபிரகாஷ் சொன்னாரு. உங்க உண்மையிலேயே நீங்க நேசிக்கிறீங்கன்னா உங்க குழந்தைய, அதை நீங்க ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துல என்னோட நண்பர் குடும்பத்தில் நடந்த மாதிரி நம்ம ஏத்துக்கிட்டு அந்த குழந்தைய நம்முடைய குழந்தைய எடுத்துக்கிட்டு நம்ம போகணுன்றதான் இந்த படம் சொல்ல வர கரெக்ட். இந்த படம் வந்து இதை ப்ராபகேட் பண்ணல, இதுதான் பண்ணணும்னு சொல்லல, இதுதான் ரைட்டுன்னு சொல்லல. கடைசியில வந்து என்ன சொன்னாரு, இதுதான் சொல்யூஷன் சொல்லல. அவர் சொன்ன வந்தது இதுதான், இதை நீங்க உணர்வுபூர்வமா ஏத்துங்க, உணர்வுபூர்வமா அக்செப்ட் பண்ணீங்க. இதை எதிர்த்து அவங்க வந்து ஒரு தள்ளி வச்சிடாதீங்க, நம்ம குடும்பமா நினைங்க, நம்ம பசங்களா நினைங்க, அவங்க புரிஞ்சுங்க சொல்றதுதான் இந்த படைப்பினுடைய ஒரே நோக்கமா நான் கருதுறேன். அதுதான் ஜெயபிரகாஷுடைய சக்சஸாக நான் பார்க்குறேன். சின்ன சுருக்கமாக சொல்லிடுறேன் சார். என்னன்னா அதில் வந்து கடலில் மோதிரத்தை போட்டுருவான் ஹீரோயினை, அந்த படகுல இருக்கக்கூடிய ஹீரோ வந்து அவளை காப்பாற்றுவான். அப்போ அவனுடைய கைகள் வந்து இந்த பெண்ணுடைய அங்கங்கள்லாம் படும். ஆனால் நமக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் கூட தவறாக தெரியாது. ஒரு இயக்குனரோட வெற்றி என்னன்னா, நீங்கள் எந்த காட்சியும் எப்படி வேணாலும் பார்க்க வைக்கலாம். அதில் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு முத்த காட்சியாக இருக்கட்டும், அந்த முதலிரவில் நடக்கக்கூடிய பாலுறவு வன்முறையாகட்டும், எதுலேயுமே நம்ம முகந்திருப்ப வைக்கல. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். அதை இன்னும் சொல்ல போன தயாரிப்பாளர், அப்புறம் அதை வெளிக்கொண்டு வந்த நமது தனஞ்சயன் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. அதுக்கு ஒரே ஒரு சின்னது என்னன்னா, இதில் நீங்கள் அடுத்த படத்துலையாவது என்ன செய்யணும்னா தைரியமாக மதங்களை சொல்லணும். ஏன்னா இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து மிக இன்னும் அதிகமாக இன்னும் எப்படின்னா பைபிள்லேயோ குரான்லேயும் பார்த்தீங்கன்னா கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஒருவேளை மத சர்ச்சை வேண்டாம் ரொம்பங்கிறனால மைல்டாக வச்சுருக்கலாம். அடுத்த இதில் நீங்கள் ஏன்னா நீங்கள் மதத்தை போட்டு அடிக்கலை அப்படின்னா எதுவும் மாறாது. இன்னைக்கு சமுதாய சீர்திருத்தம் அத்தனையுமே மத நம்பிக்கை இல்லாதவர்களால் நடந்தது தான். அதனால நீங்க அடுத்த படத்துல இன்னும் வீரியமா பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி. சார் நிக்கிறாரு, அது சொல்லுங்க. யாரு ஏன் பார்க்கணுமா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உணர்வே நம்ம பல பேருடைய உணர்வை புரிஞ்சுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறியாமையை போக்குவதற்காக இந்த திரைப்படத்தை பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். இதுல பேசுனவங்க சரியா படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல நான் ஏன் தன்பாலின சேர்க்கையாளராக மாறினேன்ட்டு கதாநாயகி சொல்லியிருக்காங்க. சொல்லிக்கணும் இல்லையா? இந்த படத்துல நான் ஏன் தன்பாலின சேர்க்கையாளராக மாறினேன், அதுக்கான காரணம் என்னன்னு படத்துல கதாநாயகி சொல்லியிருக்காங்கல்ல. இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஆல்ரெடி இருக்காங்க, அவங்கள புடிச்சு கல்யாணம் இல்ல நான் சொல்ற படத்துல கதாநாயகி சொல்றா, இந்த மாதிரி நீங்க ஒரு பொம்மை கொடுத்தீங்களே, அந்த பொம்மை மிஸ் ஆனதுன்னா இப்படி ஆறுனேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலையா? அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைத்திருக்குமே ஆனால் இவ நிச்சயமா தன்பாலின சேர்க்கையாளர் ஆயிருக்க மாட்டா. ஆமாவா இல்லையா? இல்ல. எப்படி இல்ல? நீங்க கதாநாயகி சொல்றாள், அது கருத்து. கதையில அப்படி சொல்லலையா?
சொல்லல சார். ஏன் இப்படி இல்ல, அந்த சொல்றீங்க? பொம்மை மட்டும் சொல்லிட்டீங்களே சார். அவ அதுல நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. நான் பிறந்திருந்தே இப்படிதான், அது வந்து எனக்கு வெளியே சொல்ல முடியல, அதனால இந்த பொம்மையை நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பொம்மை கிட்ட தான் நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பொம்மை இல்லாம போயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், பொண்ணு ஏதோ டிஃப்ரெண்டா இருக்காளேன்னு அந்த பொம்மை இல்லையே, கடைசி வரைக்கும் தெரியவே இல்லையே. இல்ல தெரிஞ்சிருக்கலாம், இருக்கலாம் சார். நான் என்ன சொல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க அந்த அம்மா பொது உடைமை, தண்ணி அடிக்கிறா, கிளப்புக்கு போறான்னு சொல்லிட்டீங்க. அதனால அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதுக்கு ஆமாவா இல்லையா சார்? சொல்ல ஆமான்னு சொல். இல்ல ஆமா இல்லலாம் சொல்ல முடியாது சார். இது வந்து கதை, இது அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம். கதைன்னு சொல்லுங்க, அது வரை ஒத்துக்கிறேன். இல்ல சொல்றத கேளுங்க. பாசம் கிடைக்காததுனால இந்த செக்சுவாலிட்டி மாறுதுன்றது புதுசா நீங்க சொல்லி தெரியற ஒரு அறிவா இருக்கு எனக்கு. அத பத்தி நீ டீடைலா சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து எதுவுமே நான் படிக்கல, தெரிஞ்சுக்கல. அதாவது பாசம் கிடைக்கலன்றதுனால செக்சுவாலிட்டி மாறுன்றது புதுவிதமான ஒரு சயின்ஸா இருக்கு நீங்க சொல்றது. எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நாம வல்லரசு நாடு நினைக்கிற அமெரிக்காவிலே ட்ரம்ப் முதல்ல போட்ட கையெழுத்து திருநங்கையே கிடையாடா, ஆண்பால் பெண்பால் தான் கையெழுத்து போடுறாரு இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த பேச்செல்லாம் கிடையாது. இந்தியால இருக்கு. இந்தியால இருக்கு 3 ஜெண்டர் இருக்கு. நம்ம இங்க தான் இருந்து அவங்க திருநங்கையா அப்படியும் காட்டலீங்க. திருநங்கையாவும் காட்டல. திருநம்பி ஆண்கள் தான் திருநங்கை, பெண்கள் வந்து திருநம்பியா இல்ல மாத்திட்டாங்க. அப்படி திருநம்பின்னு அப்படி இல்லையே. கொடுத்திருக்காரு. இல்ல ஆண்கள் தான் பெண்களால் மாற முடியும், பெண்களால் ஆண்களா மாற முடியாது. நன்றி நன்றி. ஓகே, கண்டிப்பா எல்லா கருத்தும் ஏத்துக்கணும். நம்ம வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது, பாசிட்டிவ் மட்டும் பார்க்காம அதுல வர விமர்சனங்கள்